வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே சொல்றேன், இந்த படம் வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு பார்த்துட்டு போகலாம்னு நினைச்சீங்க அப்படின்னா படம் சூப்பரா இருக்கு. இந்த படத்தை தியேட்டர்ல பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா? விக்னேஷ் கார்த்தி டைரக்ஷன்ல பிரியா பவானி சங்கர், எம்.எஸ். பாஸ்கர், தம்பி ராமையா, அஸ்வின் குமார், ஆதித்ய பாஸ்கர், ரக்ஷன் இவங்கலாம் நடிச்சு இப்போ ரீசெண்டா தியேட்டர் ரிலீஸ் ஆன படம் தான் ஆர்ட்ஸ் பார்ட் 2. இந்த படத்தோட ஸ்டோரியே ஒரு யூனிக் ஸ்கிரிப்ட் தான். சப்போஸ் நீங்க இந்த படத்தோட பார்ட் 1 பார்க்கலன்னா பாத்துருங்க. ஓகேவா? ஸ்டோரி என்ன அப்படின்னா, பிரியா பவானி சங்கர் வந்து ஒரு ப்ரொடியூசர் கிட்ட தாங்கிட்ட இருக்க ஒரு 3 ஸ்டோரியை பிக்ஸ் பண்ண போறாங்க. அவங்க எந்த 3 ஸ்டோரியை பிக்ஸ் பண்ணாங்க அப்படிங்கறதான் இந்த படமே. படத்தோட 3 ஸ்டோரி சொன்னோம்ல, அவங்க பிச் பண்ற அந்த 3 ஸ்டோரியுமே டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கும். ஒண்ணுக்கு எந்த வித கனெக்டும் இருக்காது. 3 வேற வேற ஜானர்ல இருக்கும். ஒண்ணு வந்து ஆஹ் அதாவது சம்மந்தமே இல்லாம ரசிகர்கள் வந்து ஏதோ ஒரு யாராவது ஒரு ஆளுக்கு அடிமையா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஓவரா இருக்காதீங்க. அதாவது ஒரு ஒரு பெரிய மாஸ் ஹீரோ இருக்கிற சினிமா வந்து ஒரு பெரிய மீடியம் ஆயிடுச்சுல, அதுல நீங்க பார்க்கக்கூடிய உங்க ஹீரோவை வந்து ஓவரா நீங்க கொண்டாடாதீங்க. உங்க லைஃப பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க இது பண்ணுங்க. அதாவது உங்க லைஃப மீறி அவருக்கு இது பண்றது, இந்த பாலாபிஷேகம் பண்ணி ஆக்ஷனா இறக்குறது, அது பைக்ல போய் அவருக்கு முன்னாடி இவங்க வண்டிக்கு அடியில் ஒளி சாகுறது, இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாதீங்க அப்படிங்கிறத நாசுக்கா கரெக்டா, அதாவது எந்த மீட்டர்ல அட்வைஸ் பண்ணணுமோ அந்த மீட்டரை பிடிச்சி அட்வைஸ் பண்ணியிருக்கிறாரு விக்னேஷ் கார்த்தி. அப்புறம் இன்னொரு ஸ்டோரி பாத்தீங்க அப்படின்னா, அது வந்து தம்பி ராமையாவோட ஸ்டோரி. அதாவது எப்படி சொல்ல, ஆஹ் ஆடை சுதந்திரம், எங்க அதாவது அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்க ட்ரெஸ்ஸை போடுங்க, அதான் அவங்கள வந்து அவங்களா இருக்க விடுங்க அப்படிங்கிற மாதிரி சில பேர் வந்து இது பேசுவாங்கல்ல. ஆஹ் நம்ம நம்ம தனக்கான ஃப்ரீடம் அப்படி இப்படிலாம் பேசுவாங்கல்ல. அது எந்த இடத்துல யூஸ் ஆகும், எங்க யூஸ் ஆகுது, அதை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க அப்படிங்கிறதையுமே, அதை எந்த அளவு காமெடியா அந்த சீரியஸான விஷயம் சொல்ல முடியுமோ அதை கரெக்டா பண்ணியிருந்தாரு. இன்னொன்னு லாஸ்ட் வந்து ஒரு லவ் ஸ்கிரிப்ட். அந்த லவ் வந்து கொஞ்சம் கூட நீங்க எதிர்பார்க்காத ஒரு லவ்வா இருக்கும். அது லவ் ஸ்டோரி தான். அப்படியே லவ் ஸ்டோரி இதுக்கு முன்னாடி பார்த்திருக்க மாட்டீங்க. ஓகேவா? அந்த மாதிரி இருக்கும். இந்த படத்தில் இந்த இந்த படத்துல வரக்கூடிய 3 ஸ்டோரியுமே ரொம்ப சீரியஸான விஷயங்கள் பேசியிருக்கும். ஆனா அது எந்த இடத்துலயுமே ஒரு சொல்ல நமக்கு அதை அட்வைஸ் பண்ற மாதிரியோ, எரிச்சல் வர மாதிரியோ, எதுக்கு தேவையில்லாம போட்டு இவங்க சுத்திக்கிட்டு இருக்காங்கிற மாதிரியோ, ஓவியா நாங்க திருந்திடுவோம்டா விடுங்கடா அப்படிங்கிற மாதிரி இல்லாம, அதை ஒரு ஃபன்னா நம்ம சிரிச்சு என்ஜாய் பண்ற மாதிரி அது லைட்டா கருத்து ஊசி இந்தா வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி நைஸா ஊத்திருப்பாங்க. இந்த 3 ஸ்கிரிப்ட் சொல்றாங்களே, எந்த இடத்துலயுமே படம் வந்து லேகா ஃபீலே ஆகாது. நீங்க ஒரு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து சீரியஸா போன் பார்க்கவோ, வேற ஏதாவது யோசிக்கவோ டைமே இருக்காது. படம் வந்து இந்த 3 ஸ்டோரிக்குள்ளயுமே காமனா இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மிக்சடு எமோஷன் கன்வே பண்ணிட்டே இருப்பாங்க. காமெடி வரும். அந்த காமெடிக்கு நீங்க ஃபுல்லா சிரிச்சு என்ஜாய் பண்ணி அடுத்ததுக்கு ரெடி ஆகுறதுக்குள்ளயும் அடுத்த ஒரு எமோஷனல் சீன் வந்துரும். சேடான போர்ஷன் வந்துரும். அந்த சேடான போர்ஷனுக்கு நீங்க ஃபீல் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளயும் அடுத்த ஒரு காமெடி. அதுக்குள்ள ஒரு சஸ்பென்ஸ். அப்படின்னு சொல்லி அந்த அந்த இது வந்து ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். அதுதான் ஸ்கிரீன் பிளேவோட ஒரு பெஸ்ட் ரைட்டிங்கே. அது மாதிரி படத்தோட சஸ்பென்ஸை வந்து கொஞ்சம் கூட நீங்க ரிவீல் பண்ண கெஸ் பண்ண முடியாது. கொஞ்சம் கூட நீங்க அந்த ஃப்ளோல நான் இதை யோசிச்சேன் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இருக்காது. நீங்க ஒரு 2 ஆப்ஷன் யோசிக்கிறீங்கன்னா 3வது ஆப்ஷன் தான் படத்தோட ஸ்கிரீன் பிளேவா இருக்கும். அதெல்லாமே ஒரு பயங்கரமான விஷயமா பார்த்தேன். அது மாதிரி படத்துல முக்கியமான ஆர்டிஸ்ட் பிரியா பவானி சங்கர், தம்பி ராமையா, எம்.எஸ். பாஸ்கர் இவங்க தவிர்த்து சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் கூட வாய்ப்பு கொடுத்திருந்தாங்க. ஆதித்ய பாஸ்கருக்கு, ரக்ஷனுக்கு, அஸ்வின் குமாருக்கு அப்படின்னு சொல்லி இவங்களுக்குமே அவங்க பண்ணக்கூடிய அந்த கேரக்டரை வந்து ரொம்ப, அதாவது அதுக்கு அவங்க நடிச்சதுக்கு வந்து ஒரு வேல்யூ இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சும்மா ஏதோ ஒரு சீன் 2 சீன் வந்துட்டு போற மாதிரி இல்லாம அவங்க பண்ணியிருந்த அந்த கேரக்டருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை வந்து நிறைய அவங்களுக்கான காட்சிகள் வந்து நிறைய வச்சு நிறைய விஷயம் கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுச்சு. உண்மையாவே நீங்க எம்.எஸ். இவரு ஆதித்ய பாஸ்கரும் ரக்ஷனும் பண்ற காட்சிகள், அந்த சண்டைகள், ஃபேன் ஃபைட்டு, ட்விட்டர்ல யார் அதிக லைக் வாங்கினா, யூடியூப்ல யாரு சர்வரை கிராஷ் பண்ணா அப்படின்னு ஃபேன்ஸ் பண்ணக்கூடிய ஃபைட் எல்லாமே நம்ம வந்து இப்ப பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான். அதெல்லாம் பார்க்கிறப்ப ஓ இது இவரை குத்துறியா அது அவரை குத்துறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லாம சொல்லியிருப்பாங்க. அப்புறம் படத்தோட படத்துல வந்து சில பேர் பேசுற வசனங்கள், அதாவது உமன் எம்பவர்மெண்ட், பெண்களை பெண்களா இருக்க விடுங்க, ஆடை சுதந்திரம் கொடுங்க அவங்களுக்கு, அப்படி இப்படிலாம் பேசுறாங்களே, அதை எவ்வளவு கரெக்டா எந்த வித எந்த எப்படி எந்த எப்படி தப்பா கன்வே ஆயிடக்கூடாது கரெக்டா அந்த மீட்டரை பிடிச்சி டைரக்டர் ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாரு. படம் எந்த இடத்துலயுமே உங்களுக்கு லேக ஃபீல் ஆகாது. அது ஷுவரா சொல்லலாம். நீங்க எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் படத்துக்குள்ள இருக்கும். ஒரு ஒருத்தான படத்தை பார்த்த ஃபீல் கிடைக்கும். ஒரு 2 1/2 மணி நேரம் 2 1/4 மணி நேரம் படம் பார்க்குறீங்க அப்படின்னா
படத்துல எல்லாமே இருக்கும். ஒரு பேக்கேஜான ஃபிலிமா இருக்கும். காமெடி இருக்கும், எமோஷனல் இருக்கும், படத்துக்கு ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் இருக்கும். நிறைய சீரியஸான இஷ்யூவை வந்து அப்படி சிரிக்கிற மாதிரி கன்வே பண்ணிட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமான விஷயங்கள் டச் பண்ணியிருந்தாங்க. இன்னும் இந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்னா உங்க நியர்பை தேட்டர்ல படம் நிச்சயம் அவைலபிளா இருக்கும். எந்தவித ஸ்பாய்லர் இல்லாம ஓரளவு ரிவீல் பண்ணிக்க நம்புறேன். நான் சொன்னது ஒன்றும் புரியல, ஏதோ வளவளன்னு கொல கொலன்னு பேசுனா அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா டீசர் ட்ரெயிலர் பாருங்க. அதுல என்ன நீங்க ஃபீல் பண்றீங்களோ அதுதான் அந்த 2.5 மணி நேரம் 2.5 மணி நேரம் படமா இருக்க போது. கண்டிப்பா நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க தியேட்டர்ல பாத்தீங்க அப்படின்னா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.